Hey guys, இன்னைக்கு வீடியோல P47 headphone உடைய ஒரு unboxing plus குயிக்கான ரிவ்யூ குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. ஓகே guys, இந்த headphone உடைய unboxing எப்படி பார்க்கும்போது உள்ளுக்கு headphone plus இத சார்ஜிங் பண்ண குட்டி கேபிள் கொடுத்திருக்காங்க. இது போக எதுவுமே கொடுக்கல, ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் யூனிட் பார்த்தீங்கன்னா 40 mm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட கம்பெட்டிபிள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.2 வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கம்பெட்டிபிள் ஆகும். அண்ட் இது ஸ்டாண்ட் பை டைம், பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 15 hours கொடுத்துருக்காங்க. அண்ட் டோக் பேக் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours கொடுத்துருக்காங்க. இது போக நிறைய கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது திஸ் இஸ் ஆல்சோ மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு. ஓகே, ஸோ அப்படி இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸை பார்க்கலாம். ஸோ பார்க்க நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹெட்ஃபோனை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஹெட்டில் மாட்டினோடனே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல, பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஹெட்ஃபோன் நம்ம இப்போ ஆன் பண்ணி நம்ம ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி இதில் சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, பேஸ் எல்லாம் செக் பண்ணி உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த ஹெட்ஃபோனுடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடையாது. அண்ட் நம்ம காதில் அடிச்சுட்டு ஃபுல் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது கிட்டே பேசினா கூட அவனோட லிப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிறது இருங்குது. நான் அது பார்த்து அவனோட வாய்ஸ் சுத்தமாக கேட்கல கைஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்டபுள் பண்ணிக்க வைக்க முடியும். அண்ட் இதுக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா லைன் இன் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இதில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுறாலும் ப்ளே பண்ணிக்க முடியும். பவுஸ் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபோன் ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். நமக்கு யாராவது கால் பண்ணுறாங்கன்னா இது மூலமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி காலும் பேச முடியும். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி மைக் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா என்ன தலைக்கு ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸாக இருக்குது. இதுவே உங்கள் தலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தோணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதர்ஸும் பண்ணிக்க முடியும். உங்கள் தலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி எதர்ஸ் பண்ணி உங்கள் தலைக்கு போட்டுக்க முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா கேப் வருது. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு நமக்கு இதை ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கொள்ள முடியும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட கேரியும் பண்ண முடியும். அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் நான் வாங்கியது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சு இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸும் 6 கலர்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டேன். அண்ட் இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் to 6 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கு மூலம் போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. அண்ட் இதில் கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா மைக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா மைக் நம்ம பேசும்போது வந்து நம்ம கொஞ்சம் கட்டி பேசணும் போல இருக்குது. ஏன்னா நம்ம லைட்டெல்லாம் பேசினா இதில் கேட்க மாட்டேங்குது. லைட்டாக நார்மலாக நம்ம கால் பேசுகிறதோட கொஞ்சம் நம்ம வால்யூமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் கொஞ்சம் இதில் பேசணும். ஸோ இது மூலமாக கால் பேசுறதோட நம்ம ஃபோனே காமிச்சு பேசிட்டு போயிடலாம். அண்ட் ஃபைனலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா AVRCP ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோல். அந்த ரிமோட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அது மூலமே எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறது ஒரு குட் திங்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் பேட்டரி பேக்கப் படி பார்த்தீங்கன்னா 2 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் 15 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வரும். அதாவது நீங்கள் 15 hours விட்டு யூஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 15 hours தான் பார்த்தீங்கன்னா 2 hours சார்ஜ் பண்ணுறது. மேக்ஸிமம் 2 hours தான் சார்ஜ் பண்ண முடியும். 2 hours ஃபுல் சார்ஜ் கூட ஆகிடும். அண்ட் ஓகே, இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா வர்த்தினா இதில் ப்ரைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டராஸில் 1250 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா டராஸில் 11 to 11 சேல் ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 11 சேலில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கிடைக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 1250 வாங்கினேன். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த் அப்படி கேட்டிங்கன்னா பெட்டர், ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸ் ஆகுது கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இல்லை. ஹெட்டில் அடிச்சுட்டு நம்ம ஓடணும். அது என்ன செஞ்சு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் சூப்பராகவே இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்ஸ் தான். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். நமக்கு நம்மளோட பெரிய தலைவர் யாராவது வந்தீங்கன்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஹெட்ஃபோன் இந்த ப்ரைஸுக்கு வர்த்தா இல்லைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அன்பாக்சிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வரும். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தாண்ட நோட்டிஃபிகேஷன் வரும். Okay guys, இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். This is signing off. Tada, bye bye, see you, bye.